வைரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தம்பி போமா அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். யூடியூபர்ஸ் தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம யூடியூபர்ஸ் தக் லைஃப் பார்ட் 6 தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி 5 வந்திருக்கா? யாரி போயிடுச்சா? போலாமா? இந்த யூடியூப் ஸ்டைல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ 10K லைக் வந்து நான் யூடியூப் ஸ்டைல் பார்ட் 7 பண்றேன். ஓகே, இப்போ நம்ம தக்லீஃப் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தக்லீஃப் நம்ம ஏட்டுடிக்கிட்டு இருந்தே போயிடலாம். இப்போ வர வீடியோஸ்ல எந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கோ அதே அளவுக்கு ஃபன் கேரண்டியா கன்ஃபார்ம் இருக்கு. குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணுது? உட்வார்ட்ஸ் கொடுத்தீங்களா? நல்லா கரெக்டா ஓடி விளையாடிட்டு இருந்தாயா. ஒரு தடவை சார்ஜ் போட்டா 13-14 மணி நேரம் சுறுசுறுப்பா திகிதிகின்னு ஓடுவாயா. அப்படி இருந்த ஒரு பையன் திடீர்னு சார்ஜ் போட்டா எவ்வளவு சொருகுனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. சரி கலட்டு. போன் வந்து அப்படி பிரிச்சு கிடந்ததுன்னா நந்தாவால முடிய டெம்ட் ஆயிருவாரு. இப்போ ரீசெண்டா நந்தா ப்ரோ தாய்லாந்து போயிருப்பாரு. அந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கும். இப்படி நாடு விட்டு நாடு போனா கூட நம்ம அண்ணனை கலாய்க்கிறத விடுறது இல்ல. சோல்ஜர்ஸ், தாய்லாந்துல புலி கூட போட்டோ எடுத்துட்டு தமிழ்நாட்டுல சிங்கத்தோட போட்டோ எடுக்க போறேன். அதுக்கு சிங்கம் தான் மனசு வைக்கணும். You can search. அது மூவி. அதுவும் கடைசியில ஒரு தாத்தா வருவாரு பாருங்க. நீங்க அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் தாய்லாந்து ஹேங் ஓவர் தான். தாத்தா வந்து மற்ற தாத்தாவா இருக்காது. 2 பேர் போன வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு பார்த்துட்டாரு. நீங்க வண்டி வெறித்தனமா பாக்குறாரு. அடிச்சு பாக்குறாரு. போமா தாத்தா ப்ரோ ரைடர் மட்டும் இல்ல, வேற மாதிரி தாத்தா. இது முரட்டு தாத்தாவா இருக்காரு. முரட்டு தாத்தாவா இருக்காரு. இவரை வச்சு நாங்க என்ன பண்றது? செகண்ட் தக்லீஃப்ல நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மொக்க கமெண்ட்ரி சேனல்ல இருந்து ஒரு தக்லீஃப் பார்க்க போறோம். போன வருஷம் டிசம்பர் மாசம் டாப் 5 மொரட்டு மொட்டைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோல மொட்டையா இருக்க வித்தியாசமான கேரக்டர்ஸ் பத்தி சொல்லியிருப்பாரு. ஸ்பெஷல் டாப் 5 முரட்டு மொட்டைன்ஸ் ஃப்ரம் ஃபிக்ஷன். மொக்க கமெண்ட்ரி சேனல்ல டாப் 5 ஹீரோ, டாப் 5 வில்லன், இந்த மாதிரி டாப் 5 வச்சு நிறைய வீடியோஸ் வரது வழக்கம் தான். அதுல இந்த முரட்டு முட்டைங்கிற ஐடியா இவருக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்கும், எதை பார்த்துட்டு இருக்கும்போது கிடைச்சிருக்கும் சொல்லி நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுட் வந்தா அந்த டவுட்டுக்கு அவர் இந்த வீடியோல பதில் கொடுத்திருக்காரு. 5th பிளேஸ்ல ஏஜென்ட் 47 சொல்லி ஒரு கேரக்டர் பத்தி சொல்லுவாரு. அந்த கேரக்டர் பத்தி சொல்லும்போது இந்த வீடியோட ஐடியா எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி அவரே சொல்லிடுவாரு. அதை நீங்களே கேளுங்க. நம்ம ஃபைல்ல இருக்கிறது ஹிட்மேன் ஏஜென்ட் 47. 47ஆவதா பிறந்த க்ளோன் தான் ஏஜென்ட் 47. அவர் இவங்க நினைச்ச மாதிரியே பெர்ஃபெக்ட்டான ஒரு க்ளோனா வெளில வந்தாரு. போடாத வேஷமும் கிடையாது, அவர் ஹேண்டில் பண்ணாத வெப்பன்ஸும் கிடையாது, அவர் பேசாத லாங்குவேஜும் கிடையாது, அவருக்கு தெரியாத ஸ்கில்ஸும் கிடையாது. ஒரு கடத்துல டாக்டரா இருப்பாரு, இன்னொரு கடத்துல மெக்கானிக்கா இருப்பாரு, செஃப்பா இருப்பாரு, அதே மாதிரி வெயிட்டரா இருப்பாரு, கிளீனரா இருப்பாரு, ப்ரொஃபஸரா இருப்பாரு. நீங்க நினைக்கிற பொண்டையை பத்தி நான் பேசல, ஏஜென்ட் 47 பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஃபன் ப்ரோ கொஞ்சம் ஃபன்னா வெளிப்படையா ஓப்பனா பேசுற கேரக்டர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதனாலே அவர் மாட்டுவார்னு அவருக்கே தெரிஞ்சிருக்காது. வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம பேக்கேஜ்ல இதெல்லாம் கவர் ஆகாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா they have this whiskey மாட்டிட்டாரா? ஸோ ஒரு பியர் இருக்குது. பேபி அது நேம் தான் போட்டுட்டு எப்படி அது கரெக்டா விஸ்கி ரம்னு சொல்றேன். ஓஹோ, இப்போ குமார் அவசரப்பட்டு நம்ம இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு யூடியூபர் மிஸ் பண்ணோம்னா அது வேற யாரும் இல்ல, ரிஷிபீடியா தான். இந்த மனுஷனை நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் மிஸ் பண்ணுவோம். இந்த மனுஷனுக்காக வெயிட் பண்ணிட்டே தான் இருப்போம். ஒரு யூடியூபர் ரொம்ப முட்டாள்தனமா பேசுவாரு, அதே சமயம் ரொம்ப புத்திசாலித்தனமா யாருமே யோசிக்காத ஆங்கிள் இருந்து பார்த்து பேசுவாருன்னா அது இவரு தான். சொல்ல போனா அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவ்வளவு தெளிவா பேசுனால அன்னைக்கு சிக்கிட்டாரோ. ஒரு கொசு இருந்து மஸ்கிட்டோ அதுக்கு சாப்பாடே இல்லாம சாகற மாதிரி இருக்கும்போது வந்து ஏன் ரத்தத்தை குடிச்சு பிரெக்னன்ட் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட அப்பா நான் தானே. நியூஸ்ல எல்லாம் ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்க எல்லாம் ட்ரக்ஸுக்கு, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்கன்னு காட்டுறாங்க. ஒரு ஸ்கூல் பையனுக்கே ட்ரக்ஸ் எங்க கிடைக்குதுன்னு தெரியும் போது போலீஸ்க்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? ப்ளூ சட்டி மாறன் கலாய்க்காத ஆடியன்ஸ் சொல்லலாம். சூப்பர் ஸ்டார்ல இருந்து பவர் ஸ்டார் வரை எல்லாத்தையும் கலாய்ச்சிருக்காரு. யூடியூபர்ஸ் கலாய்ச்சிருக்காரு, பொலிட்டீஷியன் கலாய்ச்சிருக்காரு. இவர் கலாய்க்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். விவேகம் படத்தை பத்தி பார்க்க போறோம். விவேகம் படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, கதைன்னு எதை சொல்றது இல்லை, நீ இந்த படத்துக்கு வந்த இங்க வா, இந்த படத்துக்கு நீங்க சொல்லுங்க. இல்லை இதுக்கெல்லாம் வைக்கப்பட்ட இருக்குதா?
இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு அவங்களே அட பாவி. இவரையும் நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. ஆனா இவரை நேருக்கு நேர் நின்று அவருக்கு நேரா கலாய்ச்சிருவாருன்னா பரிதாபங்கள் கோபி ப்ரோ தான். தமிழ்நாடு டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு சீஃப் கெஸ்ட் கோபி ப்ரோ கூப்பிட்டுருப்பாங்க. அதுல முக்கியமான யூடியூபர்ஸ்ல இருப்பாங்க. அதுல ப்ளூ சட்டை மாதிரி இருப்பாரு. அவரை வச்சுக்கிட்டு எப்படி கோபி ப்ரோ கலாய்க்கிறாரு நீங்களே பாருங்க. இப்படிதாங்க இந்த தமிழ்நாடு டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். இது உனக்கு ஒண்ணும் செய்யாது, இதுக்குதான் நீ ஏதாவது செய்யணும். நீ எதுக்கு அப்படி சொன்னா, நீ 12 மணிக்கு தண்ணியை போட்டுவிட்டு நல்லா பையன் தூக்கிட்டு அப்படியே போய் போலீஸ்காரங்க மாட்டி இப்ப அவர் லைசன்ஸ் கேட்கிறப்ப இந்த காலை தூக்கி காமிச்சா அவர் செல்லையில இருந்து உள்ள சேர்க்கணும் செய்வாங்க. அதுக்குதான் நம்ம வந்து புரியுதா? பொதுவா நான் வந்து ஆரம்பிக்கிறது இல்லை. இப்ப இந்த ஷோவுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஷோ வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் மதம் போனாலும் கொஞ்சம் கேட்ட சீஃப் கெஸ்ட் வரல சிறப்பாக வச்சிருக்கோம். இதே மாதிரியே வாரம் இதுக்கு வந்து நல்ல உங்களோட எல்லாத்தையும் இந்த சங்கம் வந்து அடுத்து வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல ஒரு மீட்டிங் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இதா வரணும்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் விடைபெறுகிறேன். நமக்கு என்னதான் 1008 பிரச்சனை இருந்தாலும் இவங்க லைவ் மட்டும் பார்க்கும்போது அந்த பிரச்சனை எல்லாம் மறந்து இவங்க லைவுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அதுக்கு முழுக்க காரணம் அவங்க 2 பேரும் தான். அவங்கள பத்தி ஒரு முழு வீடியோ வரும்போது யாரும் நீங்களே பாருங்க. இந்த இடத்துல ஒருத்தர் வச்சிருக்கான் பாருங்க. குடிச்சு போலாமா? ஆமா ஹாட் பாத்துங்க. அப்படி இவரோட இருங்க. என்ன வந்து போலாம்? எதுக்கு சேவ் பண்ணிட்டு இருக்கீங்களாமா? இல்ல இவரோட இறங்கி பார்க்கலாம். என்னாச்சு? இவ்வளவு வச்சுட்டு பண்ணி போகலாம். என்ன வந்து போகலாம்? ஜாலியா இருக்கலாம். ஏய் என்ன முழுசா நீ பாத்துற போல. எப்படி பரவாயில்லைங்க. ஐஸ் இடத்துல பாருங்க. இந்த இடத்துல சுடுத நீ. ஓஹோ ஸ்டாமினா ரெஸ்டோர் பண்ணுமா? ஆமாங்க. பெல்ட்டுமா? அது ஒரு பிபிக்கும் என்ன ஏன்டா இதுக்குள்ள போட்ட மாதிரி ஏறிச்சு. எடுத்து போட்டீங்களா? போலாமா? அவன் நேரம் பாத்துருப்பான். ரொம்ப நாளாவே தூங்கல. இதுல பார்த்து அப்புறம் தூங்க முடியும். ப்ளூ சட்டை மாதிரி வச்சு ஒரு தனி வீடியோ போலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வேண்டாம் யூடியூபர்ஸ் தகவல ஆட் பண்ணிடலாம் சொல்லி இந்த வீடியோல அவர் பண்ண சம்பவங்களில ஆட் பண்ணியிருக்கேன். அது நீங்களே பாருங்க. இங்க வந்து என் கதையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க முடியும். திருட்டு கேஸில் தான் இவங்களை உள்ள போட முடியும். தப்பி தவிர இந்த படத்தை பார்த்துக்கிட்டான்னு வச்சுங்க, அவன் மன உளைச்சல்ல கிறுக்கு பிடிச்சி சூசைட் பண்ணிக்கிட்டான்னா கொலை கேஸில் உள்ள போயிருவீங்களாடா. கதையை கூட 3 மணி நேரம் எடுத்து வச்சிடறாங்க. இவங்க எடுத்து வச்ச காவியத்தை அந்த 3 மணி நேரத்துக்குள்ள அடக்க முடியாம பார்ட் 2 வருது அப்படின்னு வர பயமுறுத்துறாங்க. படங்கள்ல ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லவன் அப்படி ஒரு நல்லவனா இருப்பாரு, வல்லவன் அப்படியாப்பட்ட வல்லவனா இருப்பாரு. இவர்கிட்ட வந்து பயத்தை காட்டிலாம் எதையுமே சாதிக்க முடியாது. பாசத்தை காட்டினா எதை வேணா சாதிச்சுக்கலாம். குடலு, குந்தாணி, லிவர், கிட்னி எதை வேணா பிச்சு எடுத்து கொடுத்துருவாரு. ஃபீச்சர்லாம் ஒண்ணு இவங்களை லவக்குன்னு முழுங்கி கண்ட இடத்துல கடிச்சு வச்சுக்கணுங்களா. இது இவங்க மூஞ்சிகளில் புளிச்சுன்னு எச்சை காரி துப்பி விட்டுரும். அது வந்து இது ஒரு ஐடியான்னு தூக்கிட்டு படம் எடுக்க வந்தீங்களாடா அப்படின்னு கேட்டு துப்பிச்சா, அல்லது இதெல்லாம் ஒரு படம் நடிச்சீங்களாடா அல்லது படம் பார்க்க வந்த நம்மளை பார்த்து துப்பிச்சானே தெரியல. அவருக்கு இதுல என்ன வேலை இருக்கு நடிச்சாருன்னு தெரியல. இது ஓடிடி தானே எடுக்கிறோம், இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஓடிடியா இருந்தாலும் படம் பார்க்குற மனுஷன் தானே. இதுல என்ன சோகம்னா, இப்படி படத்துக்கெல்லாம் நம்ம பேரை வச்சு தெரிஞ்சிருந்தா நம்ம கூட ஒரு 10 டொமைனை வாங்கி வச்சு இப்ப கூட தமிழ் ராக்கர்ஸ் நடத்தலாம் போடுறதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு படத்தை வச்சுருக்காங்க. தமிழ் ராக்கர்ஸ் ஒழிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா, அந்த தமிழ் ராக்கர்ஸே தமிழ் ராக்கர்ஸ்ல வந்துச்சாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இவரும் சூப்பரா அவரோட
நிறைய நல்ல படத்தையும் ஒரு ட்ரோல் பண்ணுவாரு. இவருக்கு அதாவது அவருக்கு பிடிக்கிற படம்லாம் நம்மளுக்கு பிடிக்காது, ஆமா அப்படிதான் ஆமா இருக்கும். ஆமா. அவரு சொல்ற படம்லாம் அந்த அவார்ட் வின்னிங் அவார்ட் படம் வின்னிங் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு படமா தான் இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்லோவா ஆமா ஆமா. வள வள வளன்னு அந்த போனாதான் மாதிரி ஒரு படத்தை எடுங்க அப்படின்னுவாரு. ஆனா நமக்கு வந்து ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம என்ஜாய் பண்ண தானே போறோம். அதே மாதிரி தமிழ் கேமிங் விளாண்ட அந்த கேம் நான் விளாண்டுருக்கேன். அந்த இது இப்படி ஒரு சீன் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. திரும்பி அது விளாண்டாதான் நான் கூட பாத்துட்டு இருக்கேன் நீ விளையாடும் போது. ஆமா. அந்த இது பாத்திருக்கேன். இப்படி ஒரு இது ஆனா பண்ணி அவர் பார்த்தது அந்த குழந்தைய வச்சுட்டு தனியா தானே உட்காந்து இல்ல. அது ஒரு லேடிய கூட்டு போவாங்க அவங்க ஒரு ஒரு மிஷன்ல. அப்போ விளையாடுவேன். அப்ப திருப்பி விளையாடுவேன். பாக்குறேன் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்